ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியான ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, 2 மினிட்ஸ் தான் ஆகும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் 1/4 கப் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அடுத்தது காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியா இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு குறைவா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி கையால எடுக்கும் போதும் பால் ஷேப்ல இந்த மாதிரி பிடிக்க வரணும். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்தது இதை ஃப்ரை பண்றதுக்காக கடாயில எண்ணெய் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பா போட்டுக்கணும். எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பால்ஸா போடாம சின்ன சின்ன பால்ஸா போட்டுக்கோங்க. இந்த மாவு ரொம்ப தண்ணியா இருந்தாலும் இது ஒழுங்கா வராது. அதே மாதிரி இந்த மாவு ரொம்ப கெட்டியா இருந்தாலும் இந்த மாதிரி சூப்பரா உப்பி வராது. அதனால மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு முதல்ல எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுட்டு அந்த டைம்ல மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா 2 மினிட்ஸ்லயே ரெடி ஆயிரும். இது எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா கறிவேப்பிலையும் இதுல போட்டுட்டு உடனே எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா உப்பி வந்திருக்குதுன்னு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இவ்வளவு தான் ரொம்ப ஹெல்தியான டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.